Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல நம்ம exercise 3.6 ஓட question number 6 பார்க்க போறோம். இந்த algebra chapterக்கான playlist உங்களுக்கு descriptionல கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. A equal to x by x plus 1, b equal to 1 by x plus 1 proves that a plus b the whole square plus a minus b the whole square divided by a divided by b இருக்கு equal to 2 into x square plus 1 divided by x into x plus 1 the whole square. ஸோ இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேர்ம் வந்து நம்மளுடைய எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த டேர்ம் வந்து நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிரிச்சாச்சு. இப்போது இந்த எல்ஹெச்எஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு ஆர்ஹெச்எஸ் வந்ததுன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். இந்த எல்ஹெச்எஸில் நிறைய ஏபி இருக்கா, அண்ட் ஏ அண்ட் பி எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நான் ஃபிஃப்த்து சம்லேயே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வந்து உங்களோட எல்ஹெச்எஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். a plus b whole square plus a minus b whole square. இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். a plus b whole square என்ன, a square plus 2ab plus b square plus a minus b whole square என்ன, a square மைனஸ் வரும், சாரி ப்ளஸ் கிடையாது, a square minus 2ab plus b square. கரெக்டா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு எதுவும் கட் ஆகுது, ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கட் ஆகிடுச்சு. அண்ட் ஏ ஸ்கொயர் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. அதாவது இவ்வளோ லென்த்தியாக இருக்கிறத நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய எல்ஹெச்எஸ் நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன்னு, 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை a divided by b. கரெக்டா? இப்போ டினாமினேட்டரில் a by bன்னு இருந்தால் அது நியூமரேட்டரில் போகும்போது என்ன ஆகும், b by aன்னு மாறுமா. அப்போ பாருங்கள் 2 இன்ட்டு b by a இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ இது சிம்பிள் ஆகிடுச்சா. இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனை நம்ம இப்படி சிம்பிளாக மாற்றிட்டோம். இப்போது நம்ம இதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் தனியாக வேணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஆர் இதில் ஏக்கும் பிக்கும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். 2 இன்ட்டு பி அப்படின்றது நடத்தும் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அப்போ 2 இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிட்டேனா. அடுத்தது ஏ வந்து டினாமினேட்டரில் வரணும். ஸோ டினாமினேட்டரில் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதுனா அது மேலே வரும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகுமா. அதாவது எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி, இப்போ ஸோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் டிவைடட் பை 1/2 அப்படின்னு இருக்குன்னா இந்த 1/2 மேலே வரும்போது என்ன ஆகும், 2/1 அப்படின்னு மாறுமா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த பை ஏல இருக்கிறது மேலே வரும்போது தலை கீழே மாறும். ஓகே, ஸோ அதனால் இப்போ நம்ம இதை எப்படி எழுத போகிறோம், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கிறத நான் ஏவை வந்து எப்படி எழுதுகிறேன், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். ஓகே, நான் அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 கட் ஆகுது, வெறும் 2/x மட்டும்தான் இந்த போர்ஷன்லேயே நமக்கு மீதி இருக்குது. இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை x plus 1 the whole square plus b square என்ன, 1 square divided by x plus 1 the whole square. இதுதான் என்னது, நம்மளோட b square. ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போடுற பாருங்கள். இங்கே என்ன ஆகுது, 2 இன்ட்டு 1 2 இருக்குது, இது கட் ஆகிடுச்சு, பை எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது 2/x இன்ட்டு இங்கேயும் x plus 1 ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் x plus 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம x plus 1 ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாமா. அப்போ காமனாக எடுத்துட்டிங்கன்னா மேலே என்ன இருக்குது உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இது என்ன இருக்குது, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துருச்சா நம்மளோட ஆர்ஹெச்எஸ். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கீழே என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன தான் வந்திருக்கு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எப்படி தான் இருக்குது, நம்மளோட எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி சம் வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாமல் ஃபஸ்ட் வந்து இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட இந்த 6th சம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 7th சம் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.